சத்தியங்கள் எங்கள் இருதயங்களை, எங்கள் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாய், மறுரூபப்படுத்தத்தக்கதான வெளிச்சம் எங்களுக்குள்ளே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளுள்ள ஸ்தலங்களில் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சம் இருளை அகற்றி போடுகிறது போல, இருதயங்களில் மறைந்து கிடக்கிற இருளின் பொல்லாத கிரியைகளை அழித்து போடத்தக்கதான சத்தியங்கள் ஜனங்களை சந்தித்து வாழ்க்கை வெளிச்சமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். இனியும் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி வருவார். 2 சத்தியங்களை திருச்சபைக்கு தொடர்ந்து போதிக்க வேண்டும் என்று என் ஆவியிலே உணர்த்தப்பட்டவனாய் நான் கர்த்தருக்கு முன்பதாக தேவன் கொடுத்ததான வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். முதலாவது தேவ பக்தி என்கிற தலைப்பில், தேவ பக்தி என்றால் என்ன, இந்த உலகம் எதை தேவ பக்தி என்று, தெய்வ பக்தி என்று நம்புகிறது, வேதம் சொல்லுகிறதான தெய்வ பக்தி, தேவ பக்தி என்றால் என்ன, நீங்களும் நானும் தேவ பக்தியாய் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் வேதம் கூறுகிற, வேதம் நமக்கு காண்பிக்கிற அந்த தெய்வ பக்தி என்ன என்பதை நான் உங்களுக்கு போதிக்கும்படி விரும்புகிறேன். இந்த போதனைகள் முடிந்ததற்கு பின்பதாக எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலப்படுவதற்கு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அந்த திராணி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு பிசாசின் தந்திரங்கள் எவைகள் என்று உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ள பலமுள்ள பாத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் எப்படி மாற வேண்டும், எப்படி கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் என்கிற தலைப்பிலும் பல சத்தியங்களை இந்த நாட்களிலே உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாயிருக்கும். ஒவ்வொருவருக்கும் இது தேவன் பிரயோஜனப்படுத்தி கொடுப்பார். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே அநேக காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கண்டிப்பாய் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அனைத்து விஷயங்களிலும் தேவன் மாற்றத்தை தருவார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், வேத வசனத்தை அறிய அறிய, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று கேட்டால், அந்த வார்த்தை எப்படி மாறி இருக்கிறது, மாம்சமாய் மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார், தேவன் தான் வார்த்தையாய் இருக்கிறார். ஆக வார்த்தையையும் தேவனையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இந்த விசுவாசம் உள்ள இந்த வாழ்க்கையின் பயணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். வசனங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஓஹோ, இப்படி இந்த வார்த்தை சொல்லுகிறதோ, இந்த மாதிரி தேவன் இந்த விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து அதை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் பெரிய மாற்றங்களை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்த பொழுது 3 விஷயங்களிலே நான் உங்களுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் பேசினார். கடைசியாக உங்களோடு பேசும் பொழுது உங்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த திவ்ய வல்லமையை வைத்து இந்த ஆண்டு உங்களை நடத்துவேன். அந்த திவ்ய வல்லமை, இந்த காட்ஸ் பவர், அந்த டிவைன் பவர் உங்களுக்குள்ள கடவுள் இன்செர்ட் பண்ணுவாரு. அதை ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்று உங்களோடு பேசினேன். அப்படி திவ்ய வல்லமையை கொடுத்து நடத்துகிற தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற நித்திய ஜீவனுக்கும் நாம் ஆயத்தமாகும்படிக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது. ஆகையினால் எடுத்துக்கொள்வோம் 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம்
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலே காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிந்திருக்கிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம், அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திவ்ய வல்லமையினால் நம்மை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆண்டு நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் காருண்யம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். அந்த திவ்ய வல்லமையை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திவ்ய கிருபைகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கொடுக்கிற திவ்ய வல்லமையும் கிருபையும் பலனையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்திருக்கிறதாம், தந்திருக்கிறது. அப்ப தேவ பக்தியாய் வாழும்படி, இச்சையால் உண்டான கேட்டுக்கு, இந்த உலகம் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி நாம் வாழும்படி ஆண்டவர் அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டால், தெய்வ பக்தி உள்ள தேவ ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருக்க வேண்டும். அசுத்தமான உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல இருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்புக்காக இயேசு தம்முடைய ஜீவனை, இரத்தத்தை சிந்திருக்கிறார். நமக்கு இலவசம். ஆனால் ரட்சிப்பு இலவசமா இருந்தாலும் அந்த ரட்சிப்புக்கு விலைக்கரையம் கொடுத்தது நீங்க அல்ல, நான் அல்ல. கல்வாரி சிலுவையில இயேசு பரலோக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து ரட்சிப்பை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்கு இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆக மீட்டு கொண்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று கேட்டால், அவருடைய மந்தையாகிய சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது மந்தை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 நீங்க வாசிக்கலாம். தமது சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார், நம்மை சம்பாதித்து கொண்டார். எப்படி சம்பாதித்தார்? இரத்தத்தை கொடுத்து என்னையும் உங்களையும் சம்பாதித்து மீட்டு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப நீங்களும் நானும் தன் வாழ்நாள் முழுவதும் இயேசு வருகிற வரைக்கும் எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டால், சபையிலே இருக்க வேண்டும். சபையிலே இருக்கிறதான நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலே ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? சபையிலே மூத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சபையிலே இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சபையிலே ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் நிலையிலே எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சபைக்குள் இருக்கிற வரைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சில சபையில் அங்கத்தினராய் இருப்பார்கள், சபைக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பு என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. சபையோடு இணைந்து, சபையின் தரிசனத்தோடு இணைந்து, சபையின் மெய்ப்பனுடைய நடத்திப்புக்குள்ளாக கைக்குள்ளான ஆடுகள் தான் பொல்லாத வல்லமைகளில் இருந்து தப்புவிக்கப்பட முடியும். கைக்குள்ளான ஆடுகளாக, மந்தையில் இருக்கிறதான ஆடுகளாக, மந்தையில் இருக்கிறதான ஜனங்களாக, மெய்ப்பனுடைய அப்போஸ்தலனுடைய நடத்திப்புக்குள்ளாக
உபதேசத்தினுடைய நடத்திப்புக்குள்ளாக, கடிந்து கொள்ளுதலின் நடத்திப்புக்குள்ளாக, உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து நடத்துகிற நடத்திப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். எழுப்புதலோடு இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் எழுப்புதலோடு இருக்க வேண்டும். உற்சாகமாய் இருக்க வேண்டும். வாஞ்சையோடு கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் இயேசு சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். பதில் கிடைக்காவிட்டால், நாம் விரும்பினது கிடைக்காவிட்டால், நாம் கேட்டது கிடைக்காவிட்டால், நாம் நினைத்து பார்த்த காரியங்கள் எல்லாம் கிடைக்காவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது. எப்பொழுது சோர்வுகள் வருகிறது? நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்த காரியங்கள் கிடைக்காத போது சோர்வு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, அருமையான சாட்சியை சொன்னால் அந்த மகள், அவள் சொன்னால், நான் ஜெபித்த நாட்களில் எல்லாம் நான் ஜெபித்த ஒன்றும் என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஆனால் பின்பதாகத்தான் தெரிந்தது, எனக்காக கடவுள் ஒரு மேப் போடுகிறார். அந்த மேப்ல கடவுள் என்னை நடத்துகிறார். எனக்கு புரிந்தது, நான் வேண்டுமென்று விரும்பி நான் ஜெபித்து கேட்ட நாட்களில் கிடைத்திருந்தா கூட இப்படிப்பட்டதான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இடம், ஒரு பிளேஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. என் ஜெபத்தை கேட்டவர் அன்றைக்கு பதில் தரவில்லை, ஆனால் ஜெபத்தை கேட்டவர் எனக்கான ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி வைத்திருந்தார். அதை ஏற்ற வேளையிலே கொடுத்தான், அதை ஏற்ற நேரத்திலே கொடுத்தான். நான் ஜெபித்தேனே, அன்றைக்கு எனக்கு கிடைக்காமல் இருந்தது, எனக்கு புரியவில்லை, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று நினைத்தேன். இல்லை, நான் ஜெபித்த போதே கர்த்தர் கேட்டார். கேட்ட கர்த்தர் எனக்கான சிறப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணினார். என் தேவனுக்கு தெரியும், நான் இந்த இடத்தில் இவர்களை வைத்தால் இவர்கள் சரியா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பூமி எங்கும் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட ஜனங்களை அவர் குடியிருப்பின் எல்லைகளை கூட தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும், உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறும். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் மறவாதவராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவன். அவரை போல நம்பத்தக்க ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த உலகத்தில் இந்த ஆண்டு உங்களோடு பேசுகிற கர்த்தர், நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக உங்களோடு இடைபடுகிறார் கர்த்தர். அதற்காக உங்களோடு கர்த்தர் பேசும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, பக்தி உள்ளவனையோ கர்த்தர் தமக்கென்று என்ன செய்கிறார், தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க, நல்ல கவனித்து பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். நீங்கள் பக்தியாய் இருக்கிறபடியினால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். தேவன் யாரை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனை பக்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய பக்தி ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்கள் தேவனிடத்தில் காட்டின அந்த பக்தி, நீங்கள் தேவனிடத்தில் காட்டின அந்த அன்பு, நீங்கள் தேவனிடத்தில் காட்டின அந்த பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது என்று அறியுங்கள் தேவ ஜனங்களே. பக்தி உள்ளவனாய் நீங்கள் இருக்க வேண்டும். காரணம், பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தேவனுடைய கண்கள் அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்திலே நோவாவின் காலம் பயங்கரமான ஒரு காலமாயிருந்தது. அக்கிரமம் நிறைந்த காலமாயிருந்தது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் யாரை பார்த்தது என்று சொல்லுகிறது? நீதிமானாகிய நோவாவை என் கண்கள் கண்டது என்று வசனம் சொல்லுகிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் யாரை பார்க்கிறது என்று கேட்டால், பக்தி உள்ள உங்களை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். பக்தி உள்ள உங்களை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இத காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பக்தியாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் திவ்ய வல்லமை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் வாக்குத்தத்தங்களும் அருமையும் மேன்மையுமானதாய் இருக்கிறது. இதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது. காரணம், எனக்கு முன்பதாக தேவ பக்தி உள்ள சந்ததியாய்
இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே நான் சிருஷ்டித்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ள சந்ததியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரும்படிக்குத்தான் தேவன் உங்களை குடும்பமாய் மாற்றி இருக்கிறார். ஆகையினால் இளம் வயதின் மனைவிக்கு நீ என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்? நீங்க ஒரு தேவ பக்தி உள்ள கூட்டமாய் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய வித்து கரைபட்டு போய்விடக்கூடாது. ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாகத்தான் ஒருவனை படைத்தார். ஆதாம் என்கிற ஒருவனை படைத்து அவன் மூலமாய் அவனுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாய் ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும், எனக்காக தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள குடும்பமாய் இருக்குமானால் கணவனும் மனைவியும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் தெய்வ பக்தியிலே வளருவார்கள். நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்திருந்தேன். தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனை, கடவுள் நம்பிக்கை உள்ள இயேசுவை ஆராதித்த ஒரு மனிதனை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் 14 தலைமுறையிலே அவர்களுடைய சந்ததிகள் பெரிய பட்டதாரிகளாய், பெரிய டாக்டர்களாய், பெரிய அரச பதவிகளாய் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் இந்த உலகத்தில் நீங்கள் தலைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி உங்கள் கிராமத்திலே, உங்கள் தெருவிலே, உங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே நீங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருக்கும்படிக்கு தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் என்ன? என்னை ஆண்டவரே ரட்சித்ததின் நோக்கம் என்ன? அவருக்கான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று கேட்டால், தேவ பக்தி உள்ள கூட்டம். அண்ட சராசரங்களிலேயும் அகில உலகத்திலேயும் ஆண்டவர் லட்சோப லட்ச கோடான கோடி ஜனங்கள் நடுவிலே ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணுகிற கூட்டம் என்ன கூட்டம்னு கேட்டா, தேவ பக்தி உள்ள கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆசிய கண்டமாகிய பரந்த தேசத்துல இந்தியா ரொம்ப முக்கியமான நாடு. பாருங்க, இந்தியாவில் பல்வேறு மதங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. சரியா? உங்கள்கிட்ட கேட்டா நிறைய என்ன செய்வீங்க சொல்லுவீங்க. பல்வேறு மதங்கள் இருக்கிறது. சீக்கிய மதம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது, கன்ஃபியூசியஸ் அப்படின்ற ஒரு மதம் இருக்கிறது, சௌராஷ்டிரா என்கிறதான ஒரு மதம் இருக்கிறது, இஸ்லாம் என்கிற ஒரு மதம் இருக்கிறது, இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் மார்க்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. தாங்கள் தாங்கள் தெய்வங்களை பல்வேறு வகையில் வழிபட்டு கொண்டு இருப்பதுடன் தாங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இந்த மதத்தினர் எல்லாம். சரியா? இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிய மதத்தினர் அவங்க எப்படி தெய்வ பக்தி அவங்க நினைக்கிறது, இது உலகத்தார் நினைக்கிற தெய்வ பக்தி என்ன செய்யறாங்க? அவங்க தலையில ஒரு டர்பன் கட்டியிருப்பாங்க, ஒரு தலைப்பாக மாதிரி என்ன செய்வாங்க கட்டி, தன்னுடைய உடையோடு சேர்ந்து ஒரு வாள் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து அவங்க தெய்வ பக்தி. அது மாத்திரமல்ல, அவங்க இருக்கிறதான அந்த பொற்கோயிலில் போய் அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அங்க போய் சேவை செய்வாங்க. இங்க நம்ம பணக்காரர் வந்து சர்ச்சை கூட்ட சொன்னோம்னா என்ன ஆகும்? யாரை பார்த்து என்ன சொல்றாருன்றாங்க இல்லையா? ஆனா சீக்கிய மதத்துல இத வந்து அவங்க தெய்வ பக்தி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இஸ்லாம் மதத்துல ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுந்து கொள்றாங்க? 5 முறை. இதெல்லாம் நீங்க கவனமா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதெல்லாம் தெரிந்து கொள்கிறது நல்லது. 5 முறை தொழுகை நடத்துகிறார்கள். ஒரு முறையாவது புண்ணிய ஸ்தலம் செல்லணும், அதாவது ஹஜ் யாத்திரை செல்வது. இதை செல்ல முடியாதவர்கள் வந்து செல்லுகிறவர்கள், ஹஜ் யாத்திரை இந்த புனித யாத்திரை செல்லுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ரமலான் மாதத்திலே அவர்கள் நோன்பு இருப்பது, இது வந்து தெய்வ பக்தி அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்து பார்க்கிற இந்து நண்பர்கள், அவர்கள் விக்கிரகங்களுக்கு முன்பதாக பணிந்து கொள்வது, தங்கள் சரீரங்களை வருத்தி கொள்வது, செவ்வாய் வெள்ளி நாட்களிலே காலையிலே குளித்து தங்கள் தெய்வங்களுக்கு முன்பாக சென்று பூஜை புனகரங்கள் செய்து
யாகம் வளர்ப்பது, பலி செலுத்துவது, விரதங்கள் இருப்பது, இதை தெய்வ பக்தி என்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் விட்டு வைக்கிறதில்ல. கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, காணிக்கை கொடுப்பது, தசம்பாக செலுத்துவது, உபவாசம் இருப்பது தெய்வ பக்தி என்று என்ன செய்கிறார்கள்? எண்ணுகிறார்கள். சிலரோ வெளிப்பிரகாரமாக வெள்ளை வஸ்திரம் உடுத்தி ஆபரணங்கள் எதுவும் அணியாமல் இருப்பது இன்னும் மேலான தெய்வ பக்தி என்று என்ன செய்கிறார்கள்? எண்ணுகிறார்கள். இந்த சைனவ மதத்துல மார்க்கத்தார நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா போவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் தூத்துக்கிட்டே போவாங்க. பார்த்திருக்கீங்களா? அது தூத்துக்கிட்டே போன அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற உயிர்களுக்கு துன்பம் வரவிக்காமல் அன்புடன் நடந்து கொள்வது, பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வாழ்வது தான் அவங்க என்ன சொல்றாங்க? தெய்வ பக்தின்னு அவங்க நம்புறாங்க. இப்படி பல்வேறு மதங்கள் அவர்கள் இப்படிப்பட்டதான வெளிப்பிரகாரமான சில கிரியைகளை செய்து கொண்டு தாங்கள் மிகுந்த தேவ பக்தியுடன் காணப்படுவதாக எண்ணுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் தேவ பக்தி அல்ல. இவைகள் எல்லாம் சரீர முயற்சியாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவ பக்தி அல்ல. இவைகள் எல்லாம் சரீர முயற்சியாய் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் இவைகள் எல்லாம் சரீர முயற்சியாய் இருக்கிறது. நீங்க 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமா, பைபிள் கொண்டு வந்திருந்தாலும் திருப்புங்க, டிவியும் பாருங்க. பைபிள் கொண்டு வராதவங்க கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 4:8 பாருங்க. சரீர முயற்சியோ அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்படி அப்ப சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா, அப்ப பிரயோஜனமான ஒரு முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுறாரு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் என்னவா இருக்கிறது? வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கும் வரப்போகிற நித்திய ஜீவனுக்கும் ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த உலகத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், தேவ ராஜ்யத்தையும் நீங்கள் அடையாமல் போவதே இல்லை. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம எதற்காக சபைக்கு வாரோம்? இயேசுவை சந்திக்கும்படி. ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், ஆண்டவரோடு இருக்கும்படிக்கு. அதற்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை ஜெபங்களை கேட்டு உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்து இயேசு எப்போ வருவார்ன்றது என்ன செய்யாது, தெரியாது. கடைசி மணி துளிகளில் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசி ஒரு மணித்துளியிலே இந்த உலகம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போனோம்னா அது ஒரு நாள் நம்ம பேசுவோம். அந்த ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வரணும். என கண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. நிறைய மதங்களை பார்த்தவங்கள சரீர முயற்சி, சரீர முயற்சினால எந்த பிரயோஜனமும் என்னல்ல இல்லைன்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவ நண்பர்கள் கூட சில சரீர முயற்சி எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபமாலை உருட்டுறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? உட்காந்துக்கிட்டு ஜெபமாலை என்ன செய்யறது, உருட்டிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு சரீர முயற்சி. மெழுகுபருத்தி ஏற்றுதல் சரீர முயற்சி, அசனம் வைத்தல் சரீர முயற்சி, திடப்படுத்துதல் இதெல்லாம் சரீர முயற்சியா இருக்கிறது. தேவ பக்தி என்ற போர்வையில செய்யப்படுகிற காரியங்கள், உடை மாற்றங்கள், வெளிப்படையான காரியங்கள் எல்லாம் வைத்து தேவ பக்தி என்று என்ன செய்கிறார்கள், எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு தேவ பக்தி அவசியம். பட் நாம நினைக்கிற மாதிரி நாம செய்யற மாதிரி இல்ல தேவ பக்தி என்பது. அப்படியானால் பக்கத்துல பார்த்து அப்படியானால் பக்கத்துல பார்த்து அப்படியானால் உண்மையான தேவ பக்தி என்றால் என்ன? தேவ பக்தி என்றால் வேதம் கூறுவது என்ன? ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் இன்னும் வரல பாயிண்ட்டுக்கு, மறுபடியும் நீங்க யோவான் எழுதின புத்தகம் 9:31 வாசிங்க பார்க்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம்.
ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? செவி கொடுப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ பக்தி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் செவி கொடுப்பார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்க தேவ பக்தி உள்ள ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். எல்லாம் அற்புதமான வசனம் பாருங்க. பாவிகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை? செவி கொடுக்கிறது இல்லை. அப்ப தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறவன் அதுவும் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றான்னா, அவருக்கு சித்தமானதை செய்தால். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன கொடுப்பாராம்? செவி கொடுப்பார். தேவ பக்தியா இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, அவருக்கு பிரியமானதை செய்கிற தேவ பிள்ளையா நீங்க இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் உடனே கர்த்தர் செவி கொடுப்பா. உடனே உங்க ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி வைத்திருக்கிற அற்புதமான வார்த்தை, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை, பயங்கரமான சோதனையில இருப்பாங்கன்னா, பிசாசு கொண்டு வருகிற சோதனை, உலகம் கொண்டு வருகிற சோதனை, மனிதர்கள் கொண்டு வருகிற சோதனை உங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் எழும்பி வரும் பொழுது பயப்பட தேவையில்லை. யார் பயப்பட தேவையில்லை தெரியுமா? ஆண்டுடைய பிள்ளைகள். தேவ பக்தி உள்ள மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷி, தேவ பக்தி உள்ள சகோதரன், தேவ பக்தி உள்ள சகோதரி பயப்படவே தேவையில்லை. காரணம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பயப்படவே தேவையில்லை, தைரியமா இருக்கலாம். காரணம், நான் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன், நான் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், நான் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன். எத்தனை சோதனை வந்தாலும் எனக்கு பயம் இல்லை சார். காரணம், என்னை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் பாருங்க. பினேகாஸ் என்கிற ஒரு கேரக்டர் உண்டு. தேவ பக்தி உள்ள மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். எலியா பாருங்க, தேவ பக்தி உள்ள மனுஷன். மாத்திரமல்ல, யெகூ தேவ பக்தி உள்ள மனுஷன். எலியா செய்ய முடியாததை யெகூ செய்கிறான். அவ்வளவு பக்தியான ஒரு மனுஷன். தாவீது கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், குடும்பம் எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கின மத்தியிலும் அவன் தன் சூழ்நிலைகளை காரணம் காட்டி கொண்டிருக்கவில்லை. அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். யோபு பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எப்படி இருந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாளிலே பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், தங்க வியாபாரி, அவன் ஒரு நாளிலே எல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வியாதி பிடித்தவனாய் மாறின போதும் அவன் பக்தியை ஒரு நாள் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் எனக்கு இன்னும் நல்லவர், ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு குறைந்து போகவே இல்லை. அப்பொழுதும் பக்திமானாய் இருந்தான். அப்பொழுதும் கர்த்தரை பார்த்து முறுமுறுக்காமல், கர்த்தருக்கு விரோதமாய் பேசாமல் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பக்குவப்பட்டிருப்பான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒரு தாவீதை போல, யோபுவை போல, பினேகாசை போல, எலியாவை போல, யெகூவை போல பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாள் காலவெளியில விரும்புகிறார். ஆகையினால் வெளிப்படையான காரியங்கள் தேவ பக்தி அல்ல, வேதம் கூறுகிறதான தேவ பக்தி. 7 காரியங்களை இந்த வரும் நாட்கள்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிற வேதம் தேவ பக்தி என்று எதை கூறுகிறது? வேதாகமம் கர்த்தர் தேவ பக்தி என்று எதை சொல்லுகிறார்? ஆக வாசிக்கலாம். முதலாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பதாக யோவான் அப்படியே நீங்க எடுத்து வெளியே வந்தீங்கன்னா, பேதுருவுக்கு அடுத்து யாக்கோபுன்ற ஒரு நிருபம் இருக்குது. 316ஆம் பக்கத்துல இருக்குது. 316, 17 வாசிக்கலாம், பார்க்கலாம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்ப வேதம் கூறுகிறதான தேவ பக்தி நல்ல கவனமா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க,
ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3 விதமான நிலையிலே நம்முடைய சரீரம் இருக்கிறது. மனிதன், ஆவி, ஆத்துமா, சரீரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆத்துமா ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஆனா எங்க அவங்க ரட்சிப்பு அடையலன்னு கேட்டா, இன்னும் விடுதலை இல்லாம இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆவியிலே விடுதலை இல்லாத ஜனங்களாக வாழ்கிறார்கள். இதை குறித்து நான் ரொம்ப டீட்டெயில்டா நான் பேசணும்னு விரும்புறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விடுதலையை கொண்டு வரப்போகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டபடினால், ஆத்துமா ரட்சிக்கப்பட்டபடினால் சபைக்கு வந்து விடுகிறீர்கள். சபைக்கு வந்து விடுகிறது மாத்திரமல்ல, ஆவியிலேயும் நான் விடுதலை அடைய வேண்டும். அதை குறித்து நான் ரொம்ப டீட்டெயில்டா பேச வேண்டியது இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மறுரூபத்தை தேவன் விரும்புகிறார். சரீர ரட்சிப்பு உண்டாக போகிறது. அது இயேசு வரும் பொழுது இந்த சரீரம் மீட்கப்படுகிறது. அதுதான் சரீர ரட்சிப்பு. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே ரட்சிக்கப்படணும், ஆத்துமாவிலே ரட்சிக்கப்படணும். சரீர ரட்சிப்பு உண்டு. அது மாத்திரமல்ல, ஆவியிலே விடுதலை இருக்கிறது, ஆத்துமாவிலே விடுதலை இருக்கிறது, சரீரத்திலே விடுதலை இருக்கிறது. இப்படி பல பாகங்கள் இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கை போகும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தேவ பக்தி என்று எது என்று வேதம் கூறுகிறது என்று சொன்னால், உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை தான் கர்த்தருக்கு முன்பதாக தேவ பக்தி என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளாலும் அநேகர் தங்களை என்ன செய்து கொள்ளுகிறாங்கன்னா, கரைபடுத்திக் கொள்ளுகிறாங்க. அப்ப தேவ பக்தி என்று வேதம் எதை கூறுகிறது? நல்ல கவனிங்க, சிறு பிள்ளைங்க கவனிங்க, வாலிபர்கள் கவனிங்க. நான் ஒரு தேவ பக்தியா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார். நான் தேவ பக்தியா இருக்கும் பொழுது சிங்கத்தின் கெபியா இருந்தாலும், அக்கினி சூளையா இருந்தாலும், பொல்லாத வல்லமைகளா இருந்தாலும், எவைகளா இருந்தாலும், எவைகள் எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதிலிருந்து என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகம் காண்பிக்கிற தேவ பக்தி அது உண்மையான தேவ பக்தி அல்ல. லிட்டரலா ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை அதுதான் தேவனுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக சுத்தமான தேவ பக்தியாய் இருக்கிறது. தங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை இன்றைக்கு உலகத்திலே கரைபடுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதி என்று நாம் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே 3 முக்கியமான காரியங்களை பிசாசு வைத்து ஜனங்களை கரைபடுத்த அவன் எத்தனிக்கிறதை பார்க்கிறோம். இது உலகத்தில் உண்டானதா இருக்கிறது. 1 கண்களின் இச்சை, 2 ஜீவனத்தின் பெருமை, 3 வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் இச்சை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்போம். 1 யோவான் 2 16 15 16. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை உலகத்தினால் உண்டானவைகள் அல்ல. உலகத்தினால் உண்டான காரியங்களினால் தங்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் இன்றைக்கு ஜனங்கள் கரைபடுத்திக் கொள்கிறார்கள். பைக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உண்மையான தேவ பக்தி என்றால் என்ன? இது நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. உண்மையான தேவ பக்தி என்றால் என்ன? வேதம் கூறும் தேவ பக்தி என்ன? உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் இச்சையை பிசாசு தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெருமை பேசிக்கொண்டே திரிகிற இந்த ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசு உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அங்க வசனம் சொல்லுகிறது கண்களின் இச்சை. இது எல்லாவற்றையும் வைத்து ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கரைபடுத்துவதற்கான பிசாசுடைய தந்திரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டதான விஷயங்களிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இப்ப டெய்லி நமக்கு அந்த குறிப்பிட்ட நாடகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும்னு
என்னுடைய கண்களின் இச்சை என்ன செய்கிறது? தூண்டுகிறது. நான் பார்க்க பார்க்க என் வாழ்க்கை கரைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கை கரைபடுகிறது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அநேகர் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், பெருமையாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சந்திக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பெருமை அவர்கள் பேசுவதும், அவர்கள் விட்டோன்ன இவர்கள் பெருமையை அவர் பேசுவதும், இந்த மாதிரி பெருமை பேசுவது கூட ஜீவனத்தின் பெருமை. இது உங்களை கரைபடுத்தி விடும் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் இதெல்லாம் பாவம் என்று நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், இது என் வாழ்க்கையை கரைப்படுத்துகிறதா என்று அறியாமல் இருந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த மாதிரி பெருமை பேசுவது என்னை கரைப்படுத்தி விடுகிறது. ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது, ஆவிக்குரிய பெருமையும் ஆபத்தாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பெருமை அது ஆவிக்குரிய பெருமையா இருக்கட்டும், அது மாம்சத்துக்குரிய பெருமையா இருக்கட்டும், அது உங்களை கரைப்படுத்திக் கொள்கிறது. பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். உங்களை பெருமையா யாராவது பேசினால் நீங்கள் சொல்லுங்க, என ஒன்றுமில்லை பிரதர், எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது, என் வீடு கர்த்தருடைய கிருபையினால் கிடைத்தது. இன்னைக்கு மனிதர்கள் உங்களை பெருமையாய் புகழ்கிறதை பார்க்கிறோம். என்ன பெருமையாய் புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை, இப்படிலாம் பெருமையாய் எனக்கு டைம் இல்லை, நிறைய நான் சொல்லுவேன். பெருமையாய் உங்களை புகழ்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால், நீங்கள் 4 பேருக்கு படியளக்கிறவராக இருந்தால், நீங்கள் ஊரில் கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்தால், உங்களை பெருமையாய் புகழ்கிறதை பார்க்கிறோம். நமக்குள்ள அந்த பெருமை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. காரணம், அது நம்மை கரைபடுத்தி விடும் என்று பைபிள் சொல்லுகிறது. கண்களின் இச்சை. ஏன் டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன் தவறான காரியங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க? ஒரு தடவை பார்ப்பது ரைட்டு, ஒரு தடவைக்கு அப்புறம் கூர்ந்து அதை பார்க்கும் பொழுது அதனால் நம்முடைய கண்களின் மூலமாய் இச்சை நம்மை கரைபடுத்தி விடுகிறது. நம்முடைய மாம்சத்தின் இச்சை அது நம்மை தூண்டுகிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே இருக்கிறதான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாய் பாருங்க, கண்டதையும் திங்கிறதுக்கு என்ன செய்து இச்சிக்குது பாருங்க, எச்சு ஊறுது. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மாம்சத்தை தேவையில்லாத கண்ட காரியங்களை சாப்பிட்டு கூட நம்முடைய மாம்சத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதா? கரைப்படுத்தக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. கவனமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சாப்பிட்டு வந்துடுறோம், பிரியாணியை பார்த்தோன்னா என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் கேப் உண்டாயிருது. வயிறு முட்டை சாப்பிட்டு வந்த ஆளு தான் பிரியாணி அப்படின்னு சொன்னா எங்கிட்ட இருந்தா அந்த குடல்ல கேப் உண்டாகுதோ, கேப் உண்டாகி மறுபடியும் ஒரு அரை சட்டி பிரியாணி என்ன செய்யறோம்? உள்ள இறக்குறதுக்கு முயற்சி பண்றோம் பாருங்க. மாம்சத்தின் இச்சை இப்படி பல வகைகளிலே என்ன செய்கிறது? மாம்சத்தின் இச்சையானது நம்மளோடு என்ன செய்து கொண்டே இருக்கிறது? போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் பிரதர் டீ போட்டா 5 கப் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, மாம்சத்தின் இச்சை டீய பல மடங்கு நம்மளை குடிக்க வைக்குது பாருங்க. பாருங்க பார்க்கலாம். இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இது ஒரு கரைப்படுத்துகிறது, நம்மை கரைப்படுத்துகிறது. இதுல கவனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு போதிக்கிறார். நல்ல போதனைகளை நாம் கேட்க வேண்டும். இதெல்லாம் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படும். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்கள் 7 காரியங்கள் இருக்கிறத நான் உங்களோடு பேச போகிறேன். இன்னைக்கு இல்ல, பயந்துடாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானது, பிசாசினால் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். நம்மை தந்திரமாய் பிடிக்க, நம்மை கரைப்படுத்த, நம்மை அழுக்காக்குகிறதற்கு. ஆகையினாலே நாம் ஒரு கோடு, எல்லை கோடு நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள், பரலோகத்துக்கென்று, நித்தியத்துக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்கள், நமக்கு ஒரு கோடு இருக்க வேண்டும். நம்ம யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த பாதி காரியங்களில் நம்ம சிக்கி வைத்துக் கொள்வதற்கு இவைகளெல்லாம் பிசாசுடைய தந்திரங்களா என்ன செய்கிறது? இருக்கிறது. சில நேரம் ஃபேக்டரியில் நம்ம வேலை பார்க்குறோம். ஆமாம், சில நேரம் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் சுண்டல் கொடுக்குறாங்க. சுண்டலுக்கு கூட என்ன செய்கிறோம்? நல்லா இருக்குதே சுண்டல், எண்ணெய் நிறைஞ்சி பார்க்கறதுக்கே எச்சு என்ன செய்யுது? யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? அட்ரா ஒரு கப்பை. இது கூட இருக்கிற ஆள் சொல்லும், நாங்கள் இது என்ன செய்யலை, சாமியே கும்பல, நாங்கள் நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்குகிறோம்ல, நாங்கள் கொடுத்தா நீங்கள் வாங்கக்கூடாதா? இதுக்கு பதில் கரெக்டாக சொல்லணும் நீங்கள். சரியா?
இதுக்கு பதில் வந்து கரெக்டாக சொல்லணும். நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் கொடுத்தா அவங்களுக்கு வேதம்ன்ற ஒன்று கிடையாது. சரியா? நமக்கு பைபிள்ன்ற ஒன்று என்ன செய்யுது இருக்குது. இந்த வேத புத்தகம் என்னன்னா சட்ட புத்தகம். இதுக்கு பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு பேர் சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், ஐயா நாங்கள் உங்களை மதிக்கிறோம், உங்களுடைய விழாக்களை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? கனம் பண்றோம். ஆனா எங்களுடைய பைபிள் வேத வசனம் சொல்லுகிறது, படைக்கப்பட்டவைகளை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. உங்களுக்கு அந்த சட்டம் இல்லை, எங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த சட்டம் இருக்கிறதுனால அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாவிட்டால் நாங்கள் கரைபட்டு போவோம். கரைபட்டு போனால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். உங்கள் வேண்டுதலுக்கு அவர் இறங்கி வர மாட்டார். உங்களோடு இருக்க அவர் விலகி ஓடி போவார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நாம் நம்மளை கரைப்படுத்திக் கொள்ளாமல், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலக வழக்கம்னு ஒன்று இருக்கு பாருங்க, சடங்காச்சாரங்கள், இதுல தங்கள் வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொள்ளக்கூடாது? கரைப்படுத்திக் கொள்ள கூடாது. உலக பழக்க வழக்கங்கள், உலக வழக்கங்கள், உலக வழக்கம் சார், எல்லாரும் செய்யறது சார், உலக வழக்க சடங்காச்சாரங்கள், இதற்கு கவனமாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. அதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. உலகத்தான் வாழுகிறது போல, உலகத்தான் செய்கிற பழக்க வழக்கங்களை போல, உலகத்தார் வைத்திருக்கிற சடங்காச்சாரங்களை பின்பற்றுவர்களாய் நாம் இருப்போமானால் அது தேவ பக்தியை குலைத்து விடும். பிரியமானவர்களே, தேவ பக்தி என்று சொன்னால் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, வைராக்கியமா இருக்கணுங்க. கர்த்தருக்காக இதைதான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் வாழ்வேன், கர்த்தர் இப்படிதான் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றும். இன்றைக்கு அந்த வைராக்கியம் இல்லை. இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அந்த பிரதிஷ்டை வாழ்க்கை இல்லை. இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அந்த வைராக்கியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு தடவை தான் நாம் பிறந்திருக்கிறோம், ஒரே ஒரு தடவை தான் நாம் மரிக்க போகிறோம். அது நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மகிமையான ஜீவியம். பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது மகிமையான ஜீவியம், அற்புதமான ஜீவியம், ஆச்சரியமான ஜீவியம், கர்த்தர் நம்மை ரட்சித்த ஜீவியம். இந்த வழியில நீங்க புறப்பட்டு போகும் பொழுது இதிலே மகிமை இருக்கிறது, இதிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, எதையாவது நேற்று கூட நானும் பிரதர் அருள்ராஜும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், சும்மா இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. பார்த்துருக்கீங்கள? ஆமாம், நம்ம சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறோம். எனக்கு நிறையா பிரச்சனைன்றத இப்படி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆபிரகாம் சங்கர் கூட ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்லுவார், பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, பிரச்சனைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, சேலஞ்ச், சவால். நிறைய சவால்கள் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. சும்மா திரிகிறவனுக்கு என்ன இருக்காது, சவால் இருக்காது. வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில நல்ல நிலையில வரணும்ன்றவனுக்கு என்ன இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன இருக்கும்? சவால் இருக்கும். காலையில எழுந்திரிச்சு 10 மணிக்கு குளிச்சு கிளம்பி வேலைக்கு போயிட்டு என்னத்தையோ ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சு புருஷனை அனுப்பிட்டு போய் தொலைஞ்சாண்டான்னு சொல்லி காலையில படுக்கிறவ தான் நைட்டு வரைக்கும் படுத்தே கிடக்கிறது. இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வாழ்க்கையில முன்னேறணும், நல்ல நிலையில வரணும், ஒரு வெற்றியாளனா இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி நான் உருவாகணும்ன்ற ஆட்களுக்கு தான் என்ன இருக்குது, பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு சேலஞ்ச், அதை சவாலா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காருங்களேன், நல்ல எங்கிட்ட இடம் இருக்குது. எதுக்கு அங்க ஒரு பெரும் கூட்டம்? தள்ளி வாங்க, சும்மா தள்ளி வாங்க. விஜய் கூட்டத்தில் மல்லு கட்டின மாதிரி இருக்குது. ஆமா, ஆமென், ஹல்லேலூயா. ஆக ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் உலக பழக்க வழக்கங்களுக்கு, சடங்காச்சாரங்கள்ல இருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். உலகத்திற்கு உலகமாய் நாம் வாழக்கூடாது. பார்த்துங்க, உலகத்தாருக்குள்ள போனோன்னா அப்படி உலகம் மாதிரி வாழதான். காலேஜுக்கு போன ஒரு பொட்டு வச்சுக்கிறது,
சர்ச்சில் போட்டு வச்சுட்டு வா, உன யார் நாங்கள் வேணாம் தடுத்தோமா? காலேஜுக்கு அப்படி தெரியாம, யாருக்கு தெரியாம என்ன பார்த்த உடனே அப்படி திரிக்கிற மாதிரி இப்படி எடுத்து உள்ள வச்சுக்க. உலகத்துக்குள்ள போன உலகத்தாரை போல ஒரு வேஷம், ஆண்டுக்குள்ள வந்தோடனே ஆவிக்குரியவர்களை போல ஒரு வேஷம். இதெல்லாம் ஒரு ரொம்ப கர்த்தருக்கு முன்புதான் ஆபத்து. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன், அவருக்கு முன்பதாக நடிக்க கூடாது. சில சர்ச்சுக்கு போகும்போது, சில சபைகளுக்கு போகும்போது, சில சபைகள் விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன், ஊருக்குள்ள ஃபுல்லா நகையை போட்டு திரிவாங்க. ஆனா அன்னைக்கு சர்ச்சுக்கு போகும்போது விட்டு சட்டக்குன்னு வெள்ளை சேலையை கட்டி இருக்கிற நகையெல்லாம் கலட்டிட்டு பிராடு, பெரிய பிராடு. தேவனுக்கு முன்பதாக பிராடு செல்லாது. இதெல்லாம் கவனமா இருக்கணும். நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக அப்படியே நீங்க வாங்க. அவர் உங்களை எதெல்லாம் மாற்ற சொல்றாரோ அப்ப நீங்க மாற்றுங்க. மாற்ற சொன்னா மாற்றுங்க, மாற்றாமலும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உலகத்திற்கு உலகத்தாரை போல போன உடனே, ஃபேக்டரிக்கு போன உடனே நம்ம பேச்சே மாறிடும். சபைக்கு வந்து சோதரம் பிரதர், சோதரம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஏ அப்பா, இப்படிலாம் எப்படிதான் வருதோ சாமி. சோதரம் பிரதர், சோதரம் சிஸ்டர், ஹல்லேலூயா, ஆமென். இந்த நல்லா இருக்கிற நமக்கு கூட அந்த அபிஷேகம் வர மாட்டேங்குது. எப்படி அவங்களுக்கு முதல்ல இறங்குதுன்னு தெரியல அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா ஒரு சகோதரி பாட்டே பாடல, தட்டிக்கிட்டே இருக்கு. இது எந்த ஒரு ஆராதனைன்னு எனக்கே தெரியல. ஆமா, ஆராதனை ஒரு கையை தட்டி உற்சாகமா கத்துற பாடம். அது இப்படி வந்து இது எந்த ஒரு டான்ஸ் கண்டே பிடிக்கும். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இது ஒரு பரதநாட்டியமா இருக்குமோ, இது குச்சிப்புடியா இருக்குமோ, ஸ்டெப் போடவா? ஹல்லேலூயா. சரி, எப்படியாவது நல்லா ஆராதிங்க கத்தற. என்ன அப்படின்னா ஆராதிக்கல, அது அவ்வளவுதான். அது எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்கு, கூட்டத்தோட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போட்டுக்கிருச்சு. என்ன செய்ய போறோமோ, நம்ம வாழ்க்கை எப்படி போதோ, எப்படியாவது போட்டோம். தெரியாம இன்னைக்கு சபைக்கு வந்துட்டோம், காலைல எஞ்சி. கத்தரை நல்லா ஆராதிக்கணும், கத்தரை மகிமைப்படுத்தணும், வாய்களை திறந்து கத்தரை உயர்த்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாருங்க, ஆவிக்குரியவர்கள் என்று நமக்கு பைபிள் சொல்லுகிறது. உலகத்தால் நாம் உலக பழக்க வழக்கங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாடகம் நடித்து இந்த மாதிரிலாம் நம்மளை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சுத்தமும் பக்தியுமான ஒரு தேவ பக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கு முன்பதாக ஒரு நல்ல தேவ பக்தி என்னன்னா, உங்க வாழ்க்கையை கரைப்படுத்தி கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்க, இன்னும் ஆவியில விடுதலை சில நேரம் இல்லாமல் இருக்குது. சில சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் இருக்குது, பேட் ஹேபிட்ஸ் நிறைய என்ன செய்து இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவன் மாற்றுவதற்கு உங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். தேவன் உங்களோடு பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்தையும் எடுக்க வேணாம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களாகும்படி 2வது வசனத்துல, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாகும்படி பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு. மறுபடியும் வாசிங்களேன், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இப்ப பரிசுத்தவான்கள் ஆகும்படி, அப்ப நம்முடைய எண்டு என்ன? பரிசுத்தவான். நம்முடைய நோக்கம் என்ன? பரிசுத்தவான். ஆனா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப பரிசுத்தவான் ஆகிட்டே இருக்கிறோம். இப்ப பரிசுத்தவான ஆகிக்கிட்டே இருக்கிற அந்த நிலையில அந்த கொரிந்து சபையில சில பாவங்கள்லாம் இருந்துச்சு, இந்த பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள. அது எவ்வளவு நாள் இருந்துச்சு? ரொம்ப நாள் கிடையாது, வருஷ கணக்கில் இழுத்துட்டு போல. நீங்க மறுபடியும் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்தை போடுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர், தேவனுடைய சித்தத்தினாலே
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகையா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும். எப்படியா? இப்ப 2 கொரிந்தியர் எழுதும் போது அந்த சபை எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் யார மாட்டாங்க? பரிசுத்தவான்களாய் மாட்டாங்க. ஆனா பரிசுத்தவான்களாக அழைக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்க 1 கொரிந்தியர் 1:2 அங்க அந்த 1 கொரிந்தியர் எழுதும் பொழுது அங்கே சில பாவங்கள் சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள இருந்துச்சு இருக்கு. நமக்குள்ள இருக்குன்னு சிகரெட்டை விட முடியல, இன்னும் அசிங்க பேசுறது என்ன செய்ய முடியல, விட முடியல. இல்ல சில காரியங்கள் இருக்குது விட முடியல. சரி, அப்படிதான் சபையில் அந்த 1 கொரிந்தியர் எழுதும் போது அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதனால அவங்கள கடவுள் வெறுக்கல, நீ மோசமானவன் கடவுள் சொல்லல. அவர் சொல்றாரு, உன்னை என் கையில் எடுத்து உன்னை பரிசுத்தவானா மாற்றும்படி நான் விரும்புறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை நான் சரிப்படுத்துவேன், உன்னை சரிப்படுத்த முடியாது, உன்னை என் கையில் கொடு, நான் உன்னை சரிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. 2 கொரிந்தியர்ல அவர் எழுதும்போது சொல்றாரு, இப்ப அந்த சபையார் எப்படி மாறிட்டாங்கன்னா பரிசுத்தவான்களா மாறிட்டாங்களாம். நம்ம சபை அப்படி மாறணுங்க, பெராசிம் சபை அப்படி மாறணுங்க. அந்த சபை விசுவாசிகள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் என்று மற்ற சபையார் ஜனங்கள் இந்த தேசத்தில் சொல்லத்தக்க அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை தேவன் தருவார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். நீங்க அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுறாதீங்க. ஆனா என்ன, நான் அதில் கனப்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்றதுல இன்னைக்கு ஒரு கவனமாய் இருங்க. தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆவியில விடுதலை இல்லைன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த ஆவியில விடுதலையை தேவனிடத்துல கேட்கணும். என்ன? இன்னும் அந்த கோபம், வைராக்கியம், எரிச்சல், பொய் சொல்லுதல், சண்டையிடுதல் போன்றவற்றிலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளை கரைப்படுத்துகிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குது. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அதை தான் சொன்னேன். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஆவியில விடுதலை அடையல. மென்டலியா இன்னும் என்ன செய்யல? மனது மண்டலத்துல, ஆவியின் மண்டலத்துல நான் விடுதலையாகாம இருக்கிறேன். இது ரொம்ப ஆபத்து. ஆண்டவர் என்னை எங்கே கனெக்ட் பண்ணுகிறார் என்று கேட்டால், கர்த்தராகிய தேவன் பரிசுத்தாவியானவர் என்னை எங்கே கனெக்ட் பண்றாரு கேட்டா ஆவியிலே கனெக்ட் பண்றார். என்னுடைய ஆவியிலே, சிந்தையிலே, மனது மண்டலத்திலே, சித்த மண்டலத்திலே இங்கேதான் பரிசுத்தாவியானவர் கனெக்ட் பண்றார். என்ன அவரோட கனெக்ட் பண்றார். இங்கேதான் பிரச்சனை இருக்குது. இதுதான் இந்த ஆவியில விடுதலை ஆகாததுனாலதான் இந்த சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. எனக்கு மங்காத ஒரு வாழ்வை அளிக்க, என் சிந்தையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றும்படி கல்வாரி சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டவராய் இயேசு தொங்கினார். என் சிந்தையிலே பாரங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் சிந்தையில் இருக்கிற பாரங்களை மாற்றி போடும்படி அவர் தம்முடைய காயப்பட்டு அந்த முற்கிரீடமெல்லாம் சூட்டப்பட்டு சிந்தையில இருந்ததான பிரச்சனைகளை மாற்றும்படிக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் கோல்களை கொண்டு அந்த சூட்டப்பட்ட முள்முடியில அடித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த முள்முடியானது தன்னுடைய முன்பகுதியில் இறங்கி கண்களுடைய அந்த புருவத்தின் வழியாய் வெளியே புறப்பட்டு வந்ததாம். அவ்வளவு பெரிய முட்கள் ஏன் அதை தாக்கினது என்று கேட்டால், என் சிந்தையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றும்படிக்கு. இன்றைக்கு அந்த கர்த்தர் அந்த காலவெளியில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆவியிலே விடுதலை அடைய வேண்டும். பிசாசு உங்களை கரைப்படுத்தும்படி கோபத்தை உங்களுக்குள்ளே விதைக்கிறான், வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே விதைக்கிறான், எரிச்சலை கொண்டு வருகிறான், பொய் சொல்ல வைக்கிறான். பொய் சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம இயேசுவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பழக்க வழக்கங்கள். அதை நாம் கண்டிப்பாய் நம்மை கரைப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தும். தாராளமாய் பொய் சொல்லுவது, வெக்கப்படாமல் பொய் சொல்வது, கூச்சப்படாமல் பொய் சொல்லுவது, பொய் என்று தெரிந்தும் அடிச்சு விடுவது, இதெல்லாம் ரொம்ப கவனம். இது நம்ம என் வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது, என் பக்தி உள்ள வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது. பெற்றோரிடத்திலே பொய் சொல்லுகிற போது நாம் கவனமாய் இருக்கிறோம். பெற்றோருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பொய் சொல்லக்கூடாது, கவனமாய் இருக்க வேண்டும்.
பொய் சொல்லுதல் என்றைக்காயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அது மிகவும் வேதனை உள்ளதாய் மாற்றிவிடும். வேதனை உள்ளதாய் மாற்றிவிடும். ரொம்ப ஆபத்திலே உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். கணவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. மனைவியானவள் கணவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. அது ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் கணவனுக்கு தெரியாமல் எதையாயிலும் ஒன்றை செய்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது நம்முடைய பின்னாட்களில் நம்மை கரைப்படுத்திவிடும். நீங்கள் காலம் முழுவதும் குற்ற மனசாட்சியோடையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் வெளியே சொல்ல முடியாது, அவரிடத்திலும் ஒப்புரவாக முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த குற்ற மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கும், உங்களை வாதித்து கொண்டே இருக்கும். வியாதி வரும். கேன்சர் வியாதி எதனால் தான் வருகிறது, ஹார்ட் அட்டாக் அதனால தான் வருகிறது. காரணம் உள்ளே அந்த குற்ற மனசாட்சி. ஆவியிலே விடுதலை இல்லாதபடி எப்ப பார்த்தாலும் சண்டை இழுப்பது. சிலரை பார்த்திருக்கிறேன், பேசினாலே சண்டை, எக்குக்கிட்டு சண்டைக்கு வருவது. இந்த சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற வேண்டும். இது ஒரு ஆவியிலே நாம் விடுதலையாக வேண்டிய தன்மையை குறிக்கிறது. நீங்கள் இதை போதிக்கும் பொழுது நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகையினால தான் என்னைத்தான் பேசுகிறாரோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்களும் நானும் மாற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். சிலருக்கு வெளியில தெரியும், சிலருக்கு வெளியே தெரியாது. நம்ம முன்னாடி சோத்திரம் பாஸ்டர்பாங்க, வீட்டில் வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமா, பார்க்குறோம். என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. நம்மை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறதா இருக்கிறது? கரைப்படுத்துகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது? கோபம், வாக்குவாதம். வாக்குவாதம் பண்ணு, அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க சார். அவங்ககிட்ட போய் மல்லு கட்டாதீங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இல்ல நான் சொல்றது இப்படிதான், இந்த வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் என்பது ஒரு நோய். நாம் ஆவியிலே விடுதலையாக்கப்பட்டவர்கள் யாரோடும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஓகே, உனக்கு அதான் புரியுமா? சரி, ரைட், விடு. நீங்க எதையாவது உங்களை புரிய வைக்கிறதுனால யாராவது ஒருத்தர் மாற போறாங்கன்னு கேட்ட சத்தியமா யாரும் என்ன செய்ய போறதில்ல, மாற போறது இல்ல. ஒரு காலம் வரும் உங்களை புரிந்து கொள்வார்கள். ஆமா, ஒரு காலம் வரும் உங்களை என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வாங்க. அது வரைக்கும் உங்களை என்ன செய்ய முடியாது, யாரும் புரிந்து கொள்ள நீங்க வைக்க முயற்சிக்காதீங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சண்டையிடுதல், பொய் சொல்லுதல், வைராக்கியம், எரிச்சல். நான் இதுல தான் கொஞ்சம் டாபிக் நான் இது பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த சண்டையிடுதல் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, மற்றவர்களோடு ஒருத்தர் சிலருக்கு ஹேபிட்டாவே நமக்கு இருக்குது. அது பாருங்க, உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் இயேசுவை போல நீங்கள் அமைதியாய் வாயை நீங்கள் மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. ஆமா, இயேசுவின் பக்கம் என்ன இருந்தது? நியாயம் இருந்தும் அவர் வாயை என்ன செய்யவில்லை, அவர் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் போனார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக அவர் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல புறப்பட்டு போனார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை ஆவியிலே நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஃபேக்டரியில சண்டை போடாதீங்க, வீட்டில் சண்டை போடாதீங்க. மனைவி கோபமா பேசுனா நீங்க பொறுத்து போறதுனால ஒன்னும் குறைஞ்சு போறதில்லை. நீங்க கோபப்படுறதுனால மனைவிகள் அமைதியாயிருப்பதினால் ஒன்றும் குறைந்து போவதில்லை. பின்பதாக எடுத்து சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. கெட்டா போச்சு, என்ன போச்சு, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. காரணம், நீங்கள் தேவ பக்திக்கு என்று அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உலகத்தால் கரைபடாதபடி உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்துல சண்டை வருதா, பொறுமையா இருங்க. தண்ணி கடியில சண்டை வருதா, தண்ணியே கேட்டு உங்களுக்கு மறுக்கப்படுதா, பொறுமையா இருங்க. சண்டை பண்ணாதீங்க, யார்ட்டையும் போய் கோபப்படாதீங்க. காரணம், நாம் இந்த உலகத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நித்தியத்தில் கிறிஸ்துவோடு இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு மகிமையான அழைப்பு. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சண்டை போட வேண்டாம். உங்களுடைய வீட்டில் இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, இயேசுவே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அதே சுபாவம், அதே காரியம் என் வாழ்க்கையில இன்னும் இருக்குது ஆண்டவரே. ஆவியிலே எனக்கு ஒரு விடுதலையை தாரும். இதை எத்தனை பேர் கேட்க போகிறோம்? ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே விடுதலை ஆகாமல் இருந்தீர்கள். ஆனால் இதுதான் நான் நீங்கள் சொல்ல வேண்ட, ஆவியிலே நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை ஆவியில விடுதலை ஆகணும் ஆண்டவரே. பொய் சொல்லுது ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியுது, பெரிய பொய்க்காரியா வாரா, பெரிய பொய்க்காரனா வாரான், முழு பொய் சொல்றான், முக்கா பொய் சொன்னா கூட விட்டுருவேன் ஆண்டவரே, முழு பொய்ய சொல்றான் ஆண்டவரே. இவனை ஆண்டவரே, இவன் ஆவியில என்ன செய்யுங்க,
விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தெருவுக்குள்ள போனாலே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனாலே சண்டை போட்டுட்டு வர ஆண்டவரே. இந்த சண்டை பண்ணுகிற ஆவி, இரண்டாகம் பண்ணுகிற ஆவி, முரட்டாட்டம் பண்ணுகிற ரெபலியன் ஸ்பிரிட் in the name of Jesus நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆவியிலே விடுதலை உண்டாக வேண்டும். என்ன எதுல விடுதலை உண்டாகணும்? எதுலையும் உண்டாயிட்டு போகுது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விடுதலை பெற்று கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். மார்க்கு 9:62 சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம கலப்பையின் மேல கை வச்சுட்டோம். கலப்பையின் மேல கையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜோமன் வந்துச்சு. அது நான் இங்கே இப்படி என் மகன் வீட்டுக்கு போனேன். இப்படி மகன் கிறிஸ்தவன் தான், மருமகள் அவள் இயேசு அறியாத பிள்ளை, வாங்க மொட்டை போட போவோன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட மாமியார் கூட்டு போயிட்டா. கூட்டு போனால் மாமியார் போயிட்டு 10 பேயோட வந்துட்டா. அவள் ரட்சிக்கப்பட்டவன். இப்போ அந்த பேய் என்ன செய்ய மாட்டேங்கி, அவங்கள விட்டு என்ன செய்ய மாட்டேங்கி, வெளியேற மாட்டேங்கி. இந்த அம்மா என்று சொல்லுது, தெரியாமல் போயிட்டேன் பாஸ்டர், என்னை விடுதலை ஆக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், நீயே அந்த பேய்கிட்ட சொல்லு, தெரியாமல் வந்துட்டேன். என்ன சொல்லு? நீயே அந்த பேய்கிட்ட சொல்லு, வந்த பேய் விடுமா? நீ தெரிஞ்சு வந்தையோ நீ தெரியாம வந்தியோ, நான் வந்துட்டேன். இப்ப பாஸ்ட் வரட்டினாலும் என்ன செய்யாது? போகாது. ஏன் போகாது? நீயே போய் வாமா ராசாத்தி, எனக்குள்ள என்ன செய்ய, வா ராசாத்தின்னு நீ கூட்டிட்டு வந்துட்டு நீ இப்படி செஞ்சனா என்ன செய்ய முடியும்? என்ன ஜோம் பண்ணாலும், என்ன பாஸ்டிங் போட்டாலும் போகாது. ஒன்று ஏதோ இறக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கத்தரா பார்த்து சரி போய் தொலை அப்படின்னு அவளை விட்டு என்ன செஞ்சு விட்டாதான், விரட்டி விட்டாதான் வாய்ப்பே, மித்தபடி வேற வாய்ப்பு இல்லை. இப்படி அநேகர் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு போனார்களானால் அவருடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டதா இருக்கும். இயேசுவுக்குள் வருவது கடினம், ஆனால் இயேசுவை விட்டு போவது அதைவிட கடினமாய் இருக்கும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் இயேசுவை விட்டு போனவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் கடினமாய் போய்விட்டது அவருடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த ஜீவ மார்க்கம், இந்த அற்புதமான கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் நீங்க கை வச்சிருக்கிறீங்க, பின்னிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஹல்லேலூயா, 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 ஆமென். எதற்காகவும் இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வுலகத்தில் இருக்கிறதான அந்த காரியங்களிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். உறவினர்கள் நம்மை கூப்பிடுறாங்க, உறவினர்களை பிரியப்படுத்துறதற்காக எதையாவது நீங்க செஞ்சு நீங்க மாட்டிக்கிற கூடாது. உறவினர்கள் ரிலேஷன்ஸ் அவங்கள பிரியப்படுத்த நினைக்காதீங்க. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சது, உறவினர்களை பிரியப்படுத்த நினைக்காதீங்க. நிறைய பேர் யாரை பிரியப்படுத்துறீங்க? பாஸ்டர் அவங்க கோவிச்சுக்குருவாங்க. பாஸ்டர் கோவிச்சனால என்ன ஆக போகுது? 4 நாள் கழிச்சு சரியாயிடுவாங்க. கோவிப்பாங்க, அப்புறம் 4 நாள் கழிச்சு என்ன செய்வாங்க? சரியாயிருவாங்க. யாருக்காகவும் நீங்க உங்களுடைய தரத்தை என்ன செய்து கொள்ளக்கூடாது? மாற்றிக்கொள்ளக்கூடாது. கவனமா இருக்கணும். உலகத்தால் கரைபடாதது இருக்கிறதே பிதாவுக்கு முன்பதாக சுத்தமான தேவ பக்தியா இருக்கிறது. நீங்கள் தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது யாருக்காகவும், இந்த பிரதர் அப்படிதான் பிரதர், அவர் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பார், ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒத்துப்போக மாட்டாரு. காரணம் அவர் கர்த்தருடைய பிள்ளை. எங்க நீங்க அப்படி வாழ்வீங்கன்னா உங்க கூட பயணிக்கிறவங்க ஒரு நாள் இல்லாட்டினால் ஒரு நாள் அவர்களும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை உங்களோடு ஆராதிப்பதற்கு, உங்களோடு உங்களுடைய இயேசுவை பின்பற்றுவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. அந்த 100க்கு 100 வாய்ப்பை உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்க தவற விட்டுறாதீங்க.
உங்க உறவினர்கள்ட்ட தவற விட்டுறாதீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஆராதிக்கிற அந்த பொல்லாத தெய்வங்கள் எனக்கு ஒன்றும் செய்யாது என்று தெரியும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் என்பது தெரியும். அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரபா ஷேகனா ஹவுந்த ரபியாந்தலா. தேவனுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே பேசுகிறார். நீங்கள் ஆவியிலே விடுதலையாகி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் யார் அல்லன்னு சொல்றார். உலகத்தார் அல்ல. பக்கத்துல பார்த்து, நீங்க உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்க யார் இல்ல, உலகத்தான் அல்ல. இயேசு ரொம்ப டீடைலா தெளிவா சொல்றார். யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? பிசாசே, என்ன இன்னைக்கு நைட்டு என்னை பார்க்க நீ வந்திருக்க, வா பாரு, ஆனா உனக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிறது எதுவும் என்னிடத்துல இயேசுவின் நாமத்தினால. ஒரு சகோதரன் போன்னு சொல்றேன், போக மாட்டீங்க பாஸ்டர். போகாது இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் வீட்டை வித்தாரு, வித்துட்டு நல்லா அழகான வீடு வாங்கினாங்க. வீடை வித்தவங்க வீடை வாங்கினாங்க, அழகான வீடு வாங்கினாங்க. போகும்போது அவர் சொன்னார், ஒரு ஆணியை மட்டும் நான் வச்சுட்டு போறேன், ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், இப்போ உங்கள்கிட்ட வித்துட்டேன், நான் போறேன், ஆனால் ஒரு ஆணி மட்டும் வீட்டில் இருக்கட்டும், இது என்னுடைய ஆணி இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டார். அவங்க நீ வித்துட்டேல, உனக்கு என்ன ஆணிக்கு என்ன இருக்குங்க, ஆணியை பிடிங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லலை பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டை பார்க்க அப்படியே வந்தார். வித்த வீட்டை பார்த்துட்டு அவர் சொன்னார், என் ஆணி இருக்குதா? ஆமாம் இருக்குது, பத்திரமா வச்சிருக்கிறோம். அவர் சொன்னார், என் ஆணியில் ஒரு பை மட்டும் மஞ்சப்பை தொங்க விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். தொங்க விட்டு போனதுலேருந்து இவங்களால் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் என்ன செய்ய முடியல, குடியிருக்க முடியல. பாருங்க, ஆணியை விட்டா கடைசியில் தொங்க வீட்டில் மஞ்சப்பையில் கருவாடு, மஞ்சப்பை ஃபுல்லாக என்னது, கருவாடு. உள்ள குடியிருக்க முடியுமாங்க? வீச்சம்னா வீச்சம், அந்த வீச்சம் என்ன செய்யுது, வீசுது. பாருங்க, அப்படிதான் சில நேரம் பிசாசு ஒரு ஆணியை மட்டும் தான் விட்டுட்டு போவோம். பாஸ்டர் மொத்தமாக ரசிக்கப்பட்ட, ஆனால் ஒரு ஆணியை மட்டும் வச்சிருக்கான் பாஸ்டர். ஆமாம், ஆணியை வச்சுட்டு போனவன் கொஞ்ச நாள் கழிச்சு செய்வான், மஞ்சப்பை தொங்கட்டுரும். மஞ்சப்பைக்குள்ள கருவாடா இருக்கும், வீச்சம். வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யும், வீசும். பிசாசு வீச்சத்தை ஏற்படுத்துகிறவன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை வாசனையாய் மாற்றுகிற, மதுரமாய் மாற்றுகிற, மகிமையாய் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே தான் இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி பிசாசு என்னிடத்துல வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்துல இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ண போனேன். அவங்க வீட்டில் இருந்த பிசாசு எல்லாம் விலகி ஓடி போச்சு. கர்த்தர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சகோதரிக்குள்ள பிசாசு. நான் கேட்டேன், என்ன மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு. ஏன் கூறியது இங்கே இருக்குது அப்படின்னு. எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டேன். ஸ்லாப்பு மேலே மறைச்சி வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஷாப்பு மேலே மறைச்சி வச்சிருக்க, என்னது அப்படின்னு எடுனா ஒரு ஃபோட்டோ. அந்த சிஸ்டர் சொல்லுது, பாஸ்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம், இது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பாஸ்டர், அதனால் மேலே அழகாக ஒன்றும் அகலட்சணமாக மாத்திரதானே பிசாசுடைய வேலை, என்ன அழகாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால. அறிவில்லை உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். சில நேரம் உங்களையும் கேட்பேன், கோபப்பட்டுறக்கூடாதுன்னு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமாம், நானே இப்போ விடுதலையாக இருக்கேன் ஆவியில். ஒரு சகோதரி அப்பக்கப்போ சவைக்கிறவங்க, அப்பக்கப்போ போவாங்க. பிரச்சனைனா வருவாங்க, எஞ்சி வழினா வருவாங்க, சோம் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவார். ஒரு ஆள், நீ உனக்கு அறிவு இருக்கா ஐயா, ஒழுங்கா சர்ச்சுக்கு ஐயா அப்படின்னு. அது சொன்னது அவர் கோபம் ஆயிடுச்சு. இப்போ பொண்டாட்டியும் விட மாட்டேன்ட்டார். அந்த சாவி, அந்த சிஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க, என்னையும் விட மாட்டேங்க சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தான் நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஆவியில் என்ன கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நியாயமாக தான் கோபப்படுறோம், ஆனால் நியாயமாக கூட வேத வசனத்தின்படி நம்முடைய கோபங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், உலகத்தால் நாம் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரொம்ப உலகத்தை என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. உலகத்தையும் உலகத்தில் உள்ளதையும் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. பாத்திர கடைக்கு போனா கொஞ்சம் இதா இருக்கணும் பாருங்க, இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்யறது, வாங்கிடலாமான்னு நினைக்கிறது, இதெல்லாம் உலக சிநேகம். ஆமா, போர்த்தீஸ் கடையவே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் நமக்கு என்ன வராது. இன்னைக்கு நமக்கு போர்த்தீஸ் கடை செல்போன்லயே வந்துருச்சு. என்னது, மீஷோ, அப்புறம் பீசோ, அப்படியா? சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் பேசுறேன், சொல்லுங்க ஏதாவது. அமேசான், அப்புறம் டொமேட்டோ,
சொமட்டோ, ஆமா, பிளிப்கார்டு, இது எல்லா போத்தீஸுமே எங்க வந்துருச்சு? வீட்டுக்குள்ள வந்துருச்சு. செல்ல திறந்தா எல்லாம் வாங்குறோம், வீட்டுக்கு வந்து பார்த்தா அது கிழிஞ்சு கிடக்கு. ஐயோ ஆத்தாடி, என்ன சொல்றீங்க தனசேகர் பிரதர்? என்ன மீஷோல எடுத்ததுதான். நமக்கு ஒரு ஆர்டர் போட்டுருங்க சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்து மீஷோல போவோம் சிஸ்டர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சா புருஷனே மீஷோல போயிட்டு இருக்காரு. ஆமா, மீஷோ அமேசான் போய் கடைசியில் புருஷனே எங்க வித்துடுறாங்க, அமேசான்ல வித்து, சார் 2 கிட்னி இருக்கு சார் என் வீட்டுக்காருக்கு, அதை கூட ஏதாவது வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது தர முடியும்னா கொஞ்சம் தாங்க சார். உலக சிநேகம், உலக சிநேகம். செல்போன் எடுத்துட்டா உலக சிநேகம். சாட்டிங் என்னது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன என்னது சொல்லுங்கடா, என்ன சொல்லுங்கடா, ரத்தம் கொதிக்குதுடா, சொல்லுங்கடா. ஸ்னாப் சாட், அப்பா உங்களுக்கு எங்க இருந்தா அதுல கவிதை வரும் தெரியல. அதுல நம்ம விசுவாச பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல ஃபுல்லா சினிமா பாடல் ஸ்டேட்டஸ்ல. அது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்படி வைக்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்றோம். உலகத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? கரைபடக்கூடாது. ஒரு கும்மாங்குத்து பாட்டு கிறிஸ்தவத்திலையும் இருக்குது, அதை வச்சு விடுங்களேன். ஏன் அந்த சினிமால தான் அந்த கும்மாங்குத்து பாடலை எடுத்து நீங்க வைக்கணுமா? யோசிங்க. உலகத்தால் உங்களை கரைபடுத்துறது சிந்தை அப்படிதானே இருக்குது, சிந்தை அப்படிதானே இருக்குது. ஒரு போட்டோஸ் வச்சு இது வந்து நீங்க ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க ஒரு பிறந்த நாளைக்கு என் கிறிஸ்தவ பாடல் இல்லையா, சினிமா பாட்டு. அப்ப சினிமா பாட்டை நீ தேடி வைக்கிற அளவுக்கு, அதுல தேடுற அளவுக்கு எவ்வளவு சிந்தை கெட்டு போய் கிடக்குது. இத சொல்ல முடியல. இதை வந்து தனிப்பட்ட விதமா சொன்னா கூட கோவப்படுறாங்க. பாஸ்டர் வந்து இப்படி திட்டாருன்னு நாம வந்து 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு தனிப்பட்ட விதமா நம்ம திட்டுறோம். இவங்களே 4 பேருக்கு போய் சொல்றாங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்ட, பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு, பாஸ்டர் இப்படி சொல்ல, அதை சொல்றதுக்கு தானே இருக்கிறோம். எதுக்கு கோவம் வருது? தப்பு செய்யலனா எதுக்கு கோவம் வருதுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், கோவத்திலிருந்து கூட விடுதலையானு தானே பேசிட்டு இருக்கிறேன். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உலக சிநேகம் தேவனிடத்துல பகையை சம்பாரிச்சுட்டு வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை பகைச்சா வாழ முடியும். ஒரு மனுஷன் பகைச்சாலே வாழ முடியல நம்மளால. தேவன் பகைக்கிறார், வாழ முடியுமா? தேவனிடத்துல பகை நாம் என்ன செய்யக்கூடாது? நல்ல கிறிஸ்தவ பாடல்கள் நிறைய கேளுங்க ஐயா. நிறைய பாடல்கள் இப்ப என்ன செஞ்சிருச்சு, நல்லா வந்துருச்சு. சூப்பர் பாடலாம், நீங்க விரும்பின பாடல் மாதிரி கேளுங்களேன், கேட்டுக்கொண்டே இருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் உடை உடுத்துகிற காரியங்கள் கூட நவ நாகரிகங்கள் இன்னைக்கு பெருகி வந்து கொண்டிருக்கிறது. உலக மனுஷரை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், ஜாதிய பழக்க வழக்கங்கள், இதில் இருந்தெல்லாம் நாம் வந்து விடுதலை ஆகணும். பாருங்க, ஒரு திருமணமா எங்க பழக்க வழக்கம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ்டர், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து எப்படி செய்வோமோ அப்படிதான் நம்முடைய திருமணமானாலும் சரி, நிச்சயமானாலும் சரி, சடங்கானாலும் சரி, காட்சியானாலும் சரி, நீங்க உங்க பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடாது. எங்களுடைய பழக்க வழக்கம் என்ன? உங்க பழக்க வழக்கம்னு கேட்கிறேன். இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உலக பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், சடங்காச்சார பழக்க வழக்கம், ஜாதிய பழக்க வழக்கங்கள் மாற்றுங்க. சும்மா போய் செய்முறை அங்க இங்கேயும் 1000 2000 செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வெறும் 5000 ரூபா இருக்கும்போது அரப்பவனு வச்சுட்டு போயிட்டான். இப்ப அரப்பவனு வந்து பாத்தீங்கன்னா 65000 ரூபா இருக்குது. செய்ய முடியுமா? போய் யோசித்து செய்யுங்க. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னங்க நான் சொல்றது உண்மையா இல்லையாங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என் பழக்க வழக்கங்கள் அடிமையாய் மாறட்டும். அந்நிய தேசத்திலே யோசேப்பு, பாபிலோன் தேசத்திலே தானியேல் கரைபடாத மதுவடி தங்களை பார்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்டதான உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதே தேவ பக்தி. இன்னும் 6 பாயிண்ட் இருக்குது. ஒரு வாரமும் நம்ம சிந்திப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை மாற்றும்படி, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
எனக்கு ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பேசப்பட்ட வசனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தரும்படி நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த தேவ பக்தி என்கிற விஷயத்தில் உலகம் சொல்கிற தேவ பக்தி எப்படிப்பட்டது என்றும் உண்மையான வேதம் சொல்லுகிற தேவ பக்தி என்னதென்றது நாங்கள் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் உலகத்தால் கரைவிடாத வாழ்க்கையே மெய்யான தெய்வ பக்தி என்று வேதம் சொல்கிறபடி எதிலெல்லாம் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், உலகத்தால் எந்த விஷயங்கள்லாம் கரைவிடக்கூடாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் அதை பிராக்டிஸ் பண்ண, பயிற்சி எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இருக்கட்டும். உடைய நல்ல சமூகம் எங்களை தொடர்ந்து நடத்தினதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவ ராஜ்யத்தை மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஆண்கள் மட்டும், சகோதரர்கள் மட்டும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அமரும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நம்ம ஆண்களுக்கான ப்ரேயர்ஸல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறோம். அதனால் ஆண்கள் மட்டும் தயவுசெய்து ஜன்னல் வழியாக யாரும் வெளியில் போயிடாதீங்க. தயவுசெய்து சேர் அப்படியே இருக்கட்டும், ஆண்கள் பக்கம் இருக்கட்டும். வாலிபர்கள் அப்படியே உட்காந்துருங்க, அப்படியே பொறுமையாக உட்காந்துருங்க. நான் சொன்னதுக்கப்புறம் போங்க. சகோதரர்கள் தயவுசெய்து நீங்கள் அமரும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் அப்பாட்ட ஜோம் பண்ணியிருக்கீங்க, யார் வர்றதோ அப்பாட்ட ஜோம் பண்ணிக்க. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தனியாக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சொல்லுவை. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. சொல்லுமா, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பந்து நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.